வெரி குட் மார்னிங் கைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒரு நியூ வீக். லெட் அஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இந்த வாரம் எப்படி இருக்கும் மார்க்கெட்டுங்கிறத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் எப்படி க்ளோஸ் ஆச்சுங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் வீக் இந்த நிஃப்டி ஒரு 2.1% அப்பு, நிஃப்டி நெக்ஸ்ட் 53% அப்பு, மிட் கேப் 2.5% அப்பு, ஸ்மால் கேப் ஒரு 4.3% அப்பு. ஸோ ஒரு குட் வீக். இட் வாஸ் அ குட் வீக்னு தான் சொல்லுவோம். இந்த ஃப்ரைடே வந்து பிரேக் அவுட் வந்து ஹெல்ப்டு. ஐ மீன் தேர்ஸ்டே பிரேக் அவுட் வந்து அது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் எஃப்ஐஐ, டிஐ டேட்டா பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து நெட்டா வந்து 2 பேருமே வந்து பையர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து எஃப்ஐஐ வந்து செல்லர்ஸா இருந்தாங்க. டிஐ வந்து பையர்ஸா இருந்தாங்க. லாஸ்ட் 2 டேஸ் வந்து எஃப்ஐஐ வந்து ஹெவி பையிங். லைக் 2டே நாள்ல வந்து கிட்டத்தட்ட 14,000 கோடி பிளஸ் வந்து பை பண்ணாங்க. அந்த 2 நாளும் வந்து டிஐ வந்து தே ஆர் லைக் சைலன்ட். இது இது ஓவராலா வந்து நெட் பையர்ஸ் தான் 2 பேரும். ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். அடுத்து ஓஐ டேட்டா. ஓஐ வந்து 25,500 வந்து இப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,000ல இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் பிளஸ் வந்து மூவ் ஆகணும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு. அநேகமா வந்து இந்த வீக்ல அது மூவ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத நம்ம சார்ட்ல பார்ப்போம். செக்டாரா வந்து எதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு, செக்டார்லாம் இந்த வாரம் எதெல்லாம் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம், நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸ்டாக்ஸுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பாசிட்டிவ் அண்ட் இம்ப்ரூவிங் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் ஃபர்ஸ்ட்டு. ஐடி செக்டார் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டுறாங்க. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ஐடி செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ. ஸோ இந்த டாப் 5 செக்டார்ஸ் வந்து ஃபர்தரா நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிலேயே வந்து நீஷ் பார்த்தீங்கன்னா, பம்ப்ஸ், ஏஎம்சி கம்பெனிஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தே ஆர் ஆன் அ பாசிட்டிவ் நோட். அதே மாதிரி கேஸ் லைக் எம்ஜிஎல், ஐஜிஎல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸான அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் தென் ஃபோர்டிஸ் இதெல்லாமும் பார்க்கலாம். ஸோ எந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல நிஃப்டி சார்ட்ட பார்ப்போம். ஸோ நிஃப்டி சார்ட் ஆக்சுவலி வந்து டார்க் மோடுக்கு மாத்திட்டேன். சொல்லுங்க, டார்க் மோடு ஓகேவா? இல்ல திரும்பவும் நம்ம பிரைட் மோடுக்கே போயிடலாமான்னு. ஸோ ஆஃப்டர் தேர்ஸ்டே வீடியோல பார்த்துருந்தோம். ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து ஆஸ் பெர் அவர் ப்ரெடிக்ஷன் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்து இட் இஸ் ஹேங்கிங் தேர். ஸோ ஃபர்தரா இங்கேருந்து மூவ் ஆகணும்னா இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இத பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா ஃபர்தரா வந்து 26,000 பாசிபிள். ஸோ 26,000 வந்து அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இது தொடர்ந்து போகுமா அப்படின்னா, ஐ திங்க் ஒரு புல் பேக் வந்துட்டு போகும். ஸோ இது ஒரு லோ, இது ஒரு ஹை. ஸோ மேபி இந்த புல் பேக் வந்துட்டு தென் இட் அகெயின் கேன் மூவ் ஆர் இங்கிருந்தே கூட மூவ் ஆகலாம். பட் அது மார்க்கெட்டோடைய இன்னைக்கு ஓப்பன் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல தான் ஃப்ரைடே க்ளோஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நிஃப்டியை விட இதில் மொமெண்டம் கூட இருக்கிற மாதிரி தான் ஐ ஃபீல். இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்றைக்குமே ஃபர்தராக வந்து நல்ல ஒரு மூவ் இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. அண்டு குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் இப்போது ஜப்பான் பாசிட்டிவ், 0.5% பாசிட்டிவ், சிங்கப்பூர் வந்து பாசிட்டிவ், யூகே பாசிட்டிவ், சைனா வந்து நியூட்ரல் டு நெகட்டிவ், நெகட்டிவ் ஆக்சுவலி சைனா வந்து நெகட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போது 25,788ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கும். கேப் அப்லேருந்து ஃபாலோ த்ரூ இருக்கா, இல்லை ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே மூவ் ஆகுதாங்கிறத வந்து பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டில் தான் கொஞ்சம் தடுமாற்றம். ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக்ஸ் பார்ப்போம். கேஸ் நம்ம செக்டார் பார்க்கும்போது கேஸ் பார்த்தோம். அதில் கேஸில் வந்து எம்ஜிஎல் டெய்லி சார்ட் போனா ஸோ இந்த சார்ட்ட வந்து ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் சம் டைம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இருக்கு. நவ் இட் ஹஸ் டன் அ பிரேக் அவுட். ஸோ இங்கேருந்து இது ஒரு ஒரு புல் பேக் வந்து இதை பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஸ்விங்குக்கு யூ கேன் see திஸ். அதே மாதிரி அனதர் ஸ்டாக் இஸ் அதானி டோட்டல் கேஸ். ஸோ யூசுவலாக வந்து ஐ டோன்ட் ட்ரேட் இன் அதானி ஸ்டாக்ஸ். பட் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரைடே ஒரு நல்ல வால்யூமோட அப்பாச்சு. ஸோ ஆஸ் 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 வைஸா அந்த செக்டார் மூவ் ஆகும்போது அதோட முக்கியமான ஸ்டாக்ஸில் இதுவும் ஏடிஜிஎல்லும் ஒன்று. ஸோ இதுவும் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். ஸோ ஒரு ஒரு பிரேக் அவுட்டு ஹை. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் ஒரு
இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஃபர்தரா மூவ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ இங்கிருந்து இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. ஃபர்தரா வந்து இன்னைக்கு ஈவினிங் வீடியோ பார்ப்போம். மார்க்கெட் எப்படி போச்சு என்னன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சப்போர்ட் மீ. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ஜேர்னி ஆரம்பிக்கணும், ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ கோ செக் இட். தேங்க்யூ ஸோ மச். பிளான் த ட்ரேட் த பிளான். ஹாவ் அ குட் டே, குட் வீக் அஹெட் கைஸ்.